ஹேர் கலரிங்க்காக நம்ம ஹென்னா அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் 8 மணிக்கு அப்ளை பண்ணுவாங்க. டைமே இல்லை அப்படின்ட்டு சாயந்தரம் 5 மணி 6 மணி இல்லைன்னா சில பேர் நைட்டு 8 மணிக்கு கூட ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹென்னா பவுடரை நீங்கள் தலையில் கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஒவ்வொரு ஹேரும் பிரேக் ஆகிரும், அப்புறம் ரொம்ப ட்ரை ஆயிரும், அதில் இருக்கிற ப்ரோட்டீன் சுத்தமாக போயிடும். அது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. நான் ஹென்னா போட்டேன் தலைமுடி கொட்டுது, அப்புறம் ஹேர் கலர் பண்ணேன் தலைமுடி கொட்டுது அப்படிம்பாங்க. பட்டு ஹேர் டை அடித்தேன் தலைமுடி கொட்டுது அப்படிம்பாங்க. அது வல்ல காரணம் ஒரு 1 or 2 hours அப்படி தான். ஒரு 6 மணிக்கு ஊற வச்சு 8 மணிக்கு தலையில் அப்ளை பண்ணி 10 மணிக்கு ஹேரை வாஷ் பண்ணிடுவேன். அப்படி பண்ணால் தான் உங்கள் ஹேரை சுற்றி ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அதுதான் அந்த ப்ரோட்டீன் கெரட்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அது ரொம்ப டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஹென்னாவை ஒரு மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுறவங்க, சில பேர் 4 times யூஸ் பண்ணுறவங்க, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஹேரோட ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் பிரேக் ஆகி உங்களுக்கு நாளடைவில் முடி உடஞ்சி உதிர ஆரம்பிச்சிடும். எனக்கு ஹேர் ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரையாக இருக்குது. நான் கண்டிஷனிங்காக ஹென்னாவை தலைக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, ஹேர் கண்டிஷனுக்கு ஹென்னாவை தலையில் அப்ளை பண்ணுறவங்க 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 to 7 drops எசென்ஷியல் ஆயில் கூட அந்த ஹென்னாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹென்னா பவுட்ரு எடுத்துக்கோங்க, வாட்டர் ஊற்றிக்கோங்க, ஒரு 5லேருந்து ஒரு 6 சொட்டு எசென்ஷியல் ஆயில் போட்டுக்கலாம். விளக்கெண்ணெய்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் இது கூட செம்பருத்தி பவுடரு, அப்புறம் ஆம்லா பவுடர், அப்புறம் கரிசலாங்கண்ணி பவுடர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் போடும்போது தலைமுடி ரொம்ப ட்ரை ஆகி உங்களுக்கு பிரேக் ஆகிரும். எப்போ ட்ரை ஆகுதோ நீங்களே பார்த்துருக்கீங்க, காஞ்ச குச்சியெல்லாம் பாருங்களேன், பச்சையாக இருக்கும்போது வளைஞ்சிட்ருக்கும். அந்த குச்சி என்ன ஆயிரும், காய காய என்ன ஆகும், உடஞ்சி போகும். அதே மாதிரி உங்களோட ஹேர் எல்லா ப்ராடக்டையும் தலையில் போயிட்டு போடும்போது, அதாவது ஹைபிஸ்கஸ், அப்புறம் கரிசலாங்கண்ணி, வெந்தயம், எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம போட்டிங்கன்னா தலைமுடி நாளடைவில் பிரேக் ஆகிட்டே இருக்கும். இது நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லா புரியும். கண்டிஷனிங்க்கு ஹென்னா தலையில் அப்ளை பண்ணுறவங்க உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து உங்களோட எண்டு வரைக்கும், ஹேரோட எண்டு வரைக்கும் தலைமுடியை ஃபுல்லாகவே நீங்கள் ஹென்னா அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். வெறும் இந்த பக்கம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கம்லாம் விட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் இருக்கும். அப்புறம் இந்த இடம் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும், இந்த பக்கம் ரொம்ப ஹேரோட பாட்டமில் ரொம்ப ட்ரை இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கு கண்டிஷனிங்காக இருக்கணும். என்னோடய ஹேர் ரொம்ப சில்கியாக இருக்கணும்னா கேஸ்டர் ஆயில் ஆர் கோகோனட் ஆயில் இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணணுங்க. எந்த ஹேரில் வேணாலும் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் இருக்கலாம் அதில், இல்லைனா ட்ரையாக இருந்தால் கூட தலையில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் எனக்கு அதில் உங்களுக்கு பெனிஃபிட் பாதி அளவுக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு.